முறைகேடு இருந்தால் அவங்க ஒரு கமிஷன் போட்டு பார்த்துக்கட்டும். எல்லா மாநிலத்துக்கும் 100 நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும். இன்றைக்கு இந்தியாவிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்காக பாராட்டு பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த வேலை வாய்ப்பை 100 நாள் வேலை வாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு. பல்வேறு திட்டங்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. அது யார் வேண்டுமென்றாலும் வந்து பார்த்துக் கொள்ளட்டும். வேலை பார்த்து அவர்களுடைய 5 மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாதீர்கள், தாருங்கள் என்றுதான் கேட்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சதவீதத்தின்படிதான் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இது திட்டமிட்டு திமுக இதை பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ உள்ள மறுசதவீதப்படி நடத்துவோம், தென் மாநிலங்கள் சீட்டு குறையாது அப்படி என்று சொல்லுகிற உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் சீட்டு கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா? நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் கேளுங்க, எங்களுக்கு குறையாதுன்னு சொல்றீங்களே, அங்க கூடாதுன்னு சொல்ல தயாரா? அங்கே தொகுதிகள் நிச்சயமாக கூடும் என்கின்ற பயத்திலே தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எல்லா கட்சியும் எங்களுக்கு திமுக போட்டின்னு சொல்றாங்க. அது ஒன்று மட்டும் உறுதி, களத்தில் திமுக மட்டும் இருக்கிறது.